ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப சூப்பரான பாறை மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு பாறை மீன் கடையிலே கழுவி சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கு. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு 10 பல் பூண்டு கல்லில் வச்சு நச்சு அதையும் போட்டாச்சு. எண்ணெயில் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் சேர்த்துக்கிறோம். இந்த குழம்புக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள், பெரிய டீஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்து அதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்க போகிறோம். இப்போ தக்காளி அதே மாதிரி நல்லா பழுத்த தக்காளி 3 பெரிய தக்காளியை மிக்சியில் அடித்து அதை ஊற்றியாச்சு. அதையும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் 1.5 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிங்க, அதை நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு இன்னும் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி மீன் வெந்ததுக்கப்புறம் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு கொதித்து மீனெல்லாம் வெந்து வந்துருச்சுங்க. இப்போது நம்ம கருவேப்பிலை இப்போ மேலாப்பில் தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில்